ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் ஏசாயா 43 அதிகாரம் 10 வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கை பேசட்டும் என்பது தமிழ் கிறிஸ்தவ சூழலில் வார்த்தைகளால் நிச்சயத்தையே அறிவிப்பதை விட நம்முடைய நடத்தையானது கிறிஸ்துவின் அன்பையும் சத்தியத்தையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் ஒரு கருத்தாகும். சாட்சியுள்ள வாழ்க்கை. பவுல் மற்றும் சீலாவின் சாட்சியம் சிறைக்காவலை மாற்றியது போல நம்முடைய நற்செயல்களும் கர்த்தரை அறியாதவர்களை அவரிடம் சேர்க்க வேண்டும். பரிசுத்தமான செயல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபம், ஆராதனையோடு நின்று விடாமல் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரது வழிகளில் நடந்து அவரை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் கனிகள். நம் வாழ்க்கை பேசும்போது அது கனி கொடுக்கும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கனி கொடுக்காத அத்திமரம் சபிக்கப்பட்டது போல நடத்தையில் கனி இல்லாத வாழ்க்கை பயனற்றது. அருமையானவர்களே, இன்று கிறிஸ்துவின் நற்செய்தியை தொலைக்காட்சி, வீடியோக்கள், சோசியல் மீடியாக்கள், இணையதளம், சஞ்சிகைகள், பத்திரிகைகள், நற்செய்தி கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக போட்டி போட்டுக்கொண்டு அறிவிக்கும் சபைகள், ஸ்தாபனங்கள் எங்கும் பெருகிவிட்டன. இது நல்லதுதான். சில இடங்களிலே அறிவிக்கப்பட்டவர்களுக்கே மீண்டும் மீண்டும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நாம் அறிவிக்கும் நற்செய்தியை ஜனங்கள் காண்கிறார்களா என்பதுதான் முக்கியம். அன்று சிறை காவலாளி நற்செய்தியை கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அந்த நற்செய்தியை அறிவித்தவர்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை நேரிலே கண்டார். உடனே தன்னை மட்டுமல்ல, தன் முழு குடும்பத்தை கிறிஸ்துவுக்கென ஒப்பு கொடுத்தார். அன்பின் சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பம், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் உன் பிரசங்கத்தை மாத்திரமே கேட்கிறார்களா அல்லது அதை உன் வாழ்விலும் காண்கிறார்களா? அவர்கள் ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டுமானால் நீ அனுபவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை, அவரது அன்பை உன் அன்றாட வாழ்க்கைக்குள்ளாக காண்பிக்க தவறாதே. இன்றைய நாளுக்கான தேவவசனம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அறிவிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி வெறும் வாய்ப்பிரசங்கமாக மாத்திரமில்லாமல் அதை எங்கள் நடத்தையிலும் செயலில் வெளிப்படுத்த கிருபை செய்தீர். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களுக்கு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.